விசித்ரா. எப்படி இருந்தது மெட்ரோவில் நடித்தது? மறக்கவே முடியாது சார். சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஆட்டோ டிரைவர் வேறு. ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் ஏழ்மை அது இதுன்னு ஆட்டோவில் சவாரி பார்த்தவன். ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளாக நான் லவ் பண்ணணும். ஆப்போசிட்டில் நிற்க வச்சிட்டாரு. கொண்டு வந்து பார்த்தா தேவதை மாதிரி இருக்குது. நான் ஆப்போசிட்டில் கையெல்லாம் உதறுது. ஏற்கனவே சிங்கிள் டேக்கு ஊரெல்லாம் நிலமெல்லாம் பார்க்க சொல்லியாச்சு வாங்குறதுக்கு. இந்த லேடியை பார்த்தோன்னே டயலாகும் வரல, ஒன்றும் இல்லை சார். அவர் என்ன எப்படி பார்த்துக்கிட்டு சார் அவங்கள பார்த்தா டயலாக் வரும். நடிப்பில் அவ்வளோ பார்த்தா வரல இவ்வளோ பார்த்தா எப்படி அனுப்பிடுறாரு சார். காலையில் ஆரம்பிச்சிட்டு சார் ஈவினிங் 4 வரைக்கும் ஒரு ஷார்ட் போகல சார். ஒரு டயலாக் வரல சார் வாயில். ஒரு கடத்துக்கு மேலே நீ இல்லைன்னு தூக்கிட்டார் சார். இந்த சீரியஸில் நடிச்சிட்டு இருந்தபோது திரைப்பட வாய்ப்புகளுக்காக சந்திக்கிறதுலாம் நடந்தது சார். நான் அந்த சமயத்தில் தான் திரு பாரதிராஜா அவர்களை போய் சந்தித்தேன். அப்போ திரு ரத்னகுமார் அவர்கள் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ என்னப்பா ஷூட்டிங்கே முடிய போது இப்போ கூப்பிட்டு வர அப்படின்னாரு. அந்த சமயத்தில் சீமான் சார் தான் அதில் வில்லனா பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட். வெட்டி ஒலி என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் கலை உலகிலே கால் பதித்த போஸ் வெங்கட்டை திரையுலகுக்கு அழைத்து கொண்டு வந்தவர் இயக்குனர் எம்எம் பாரதிராஜா. குண்டுமணியா நகை சேர்த்து 4 பொண்ணை கரை சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். என்னமோ பெருசா சில்லா கலெக்டர்கள் கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்த. இப்ப என்ன ஆச்சு? அறுத்து வந்து நிக்கிறாள் இல்ல. இன்னும் கல்யாணம் கட்டாம தரகு பார்த்து உங்களை எல்லாம் வளர்த்தல. அதுக்கு பேசுவீங்க. மனு நீதியை ஒழிக்க சொன்னா மக்கள் நீதி கேட்டு கொடுக்குற மனு ஒழிக்கிறானுங்க. பாரதிராஜாவுடைய இயக்கத்திலே உருவான ஈரநலம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற போஸ் வெங்கட் ஒரு திரைப்பட இயக்குனராகவும் நடிகராகவும் தான் திரையுலகிலே பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம். சினிமா தான் உங்களுடைய குறிக்கோளால் தான் இருந்ததா இல்லை சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவா? இல்லை, சின்ன வயசில் ட்ராயிங் நல்லா பண்ணும்போது அதை வாரமலருக்கு அனுப்புவோம். அப்போ நம்ம படம் வந்து கீழே வெங்கடேசன் அப்படின்னு பேர். அதை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் ஓடுறது. அப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த நேரங்களில் அந்த தெர்மோகோல் கட் பண்ணி தலையில் வச்சுட்டு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி போட்டுட்டு அப்படி பண்ணுறது. ஆனால் அப்பா திமுகவில் இருந்ததுனால கொஞ்சம் அரசியல் ஆர்வமும் இருந்துச்சு. அதனால் இந்த இந்த 2 கெட்ட போலையும் மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பேன். அப்போ நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறதே எப்படி குத்தாடிப்ப இவெல்லாம் இங்கே அப்படின்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ எம்ஜிஆர் தான் பிடித்தமான நடிகராக, பெரிய பிடித்தமான நடிகராக இருந்தார். எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், விஜயகாந்த் சார்லாம் க்ரோத் டைமு. ஸோ அந்த மாதிரி கைண்டு மெட்ராஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஏஜ் வந்துருச்சு. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்து நிறைய சினிமா பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே எக்ஸல் தேட்ரு, சுபா தேட்ரு, விஎஸ் தேட்டர்னு 3 தேட்டரும் ரவுண்டு கட்டி படம் பார்க்க ஆரம்பித்தோம். படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிருச்சு நம்ம இதில் நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நம்ம இதை நோக்கி பயணிக்கலாம். ஏஜ் ஆஃப் 17 முடிஞ்சு 18 ஸ்டார்ட் ஆகும்போது சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்தோடனே சினிமாவுடைய கதவு அவ்வளோ சுலபத்தில் உங்களுக்கு திறக்கலை. பல போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. ஆனால் நான் வந்து இறங்குனதே தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். அட்ரஸ் எல்லாம் யாருமே தெரியாது. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 10க்கு 10 ரூமு, மேலே கூரை, மழை பெஞ்சா ஒழுகும். வந்தோடனே சினிமா கிடைக்காதுன்னு தெரியும். அப்போ லோட்மேனாக வேலை செஞ்சோம். அதுவுமே லோட்மேனாகவும் உடனே வேலை கிடைக்கல. அது ஒரு 2 நாள் பசி பட்டினி போட்டு தான் கிடச்சிது. ஏன்னா ஊர்லேருந்து வரும்போது பணத்தை தூக்கிட்டு வரும் பணக்காரனும் கிடையாது. நம்ம நத்திங் தான். நத்திங்கே தான் நம்மளை நல்லா ரெடி பண்ணுச்சு. அதுதான் சொல்லணும். பணம் காசு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல வாங்கின சம்பளம் 40 ரூபா, 40 rupees. அது வந்து ஒரு அட்டை பாக்ஸ், அந்த பிரிட்டானியா அந்த பிஸ்கெட் ஏற்றுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க அம்பத்தூருக்கு. அதான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சு வாங்கின சம்பளம். ஈவினிங் 40 ரூபா கொடுத்தாங்க. அதுவே எனக்கு பெரிய காசாக தான் இருந்தது. ஆமாம். அந்த லோன்மேன்லேருந்து ஷிஃப்ட் ஆகி தான் சிலிண்டர் லோன்மேன். அங்கே தான் ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அங்கே வேலை செஞ்சுட்டு அந்த சர்வைவலில் ஏவிஎம் ஆப்போசிட்டில் வந்து நிற்பேன். எவ்ரி டே வந்துடுவேன். யாராவது சினிமா பற்றி பேசினாங்கன்னா பக்கத்தில் போய் இப்படி உட்காந்துப்பேன். உட்காந்தோன்னே என்னப்பா அப்படிமா ஒன்றும் இல்லை
ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சினிமான்னு ஒவ்வொரு ஆளாக பிடிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு முதல் முறையாக போய் பார்த்தது ராசையா. ஆமாம், அதான் ஷூட்டிங் ஸ்பாட் நான் போய் பார்த்தது. பிரபுதேவா. ஆமாம், நான் மகரேசி சிவான்ட்டு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குது. என்ன நீங்கள் எடுத்த படம் தான் நான் பார்த்த முதல் படம். அதான் முதல் ஷூட்டிங் நான் பார்த்தது ராசையா தான். அது ஜெமினி பிரிட்ஜில் எடுத்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து உதவி இயக்குநர்களோட ட்ராவல் பண்ணும்போது இப்போ நீடு என்னன்னு தெரிஞ்சதுண்ணே. நம்ம வந்து அப்படியே போனோம்னா நம்ம ஏமாற்றப்பட்டுருவோம். அப்போ இதுக்கு ஏதோ பயிற்சி இருக்குது போல இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் நடிப்பு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க சில இடங்களில். குத்துப்பட்டறை மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு அந்த இதில் எனக்கு கொஞ்சம் நவீனமாக இருந்தது வந்து திரு கோபாலி அவர்களுடைய அந்த பாடம் சொல்லிக் கொடுக்கும் முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அவரை நான் ஃபாலோ பண்ணி அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஆங்கில படங்கள் உலக திரைப்படங்கள் நடந்தால் போய் பார்ப்பேன். அப்போ சேம்பரில் உலக திரைப்படம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, கொரியன் ஃபிலிம் போயிட்டு இருந்துச்சு, கொரியன் ஃபெஸ்டிவல். அந்த கொரியன் ஃபெஸ்டிவலில் நான் படம் பார்க்கும்போது எனக்கு கோபாலி சார் நட்பானார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ப்ராப்பராக ஆக்டிங் கற்றுக்கிட்டேன். பாண்டியன்கிட்ட ஒய்எம்சியில் ஃபைட்டு கற்றுக்கிட்டேன்ட்டு அப்படி ஆரம்பித்து நான் ரெடியாக இருந்தேன். அப்போ எனக்கு கிடைச்சது தான் மெட்டியோலி. இதுக்கு நடுவில் வாய்ப்பு தேடி யாராவது இயக்குனர்லையோ தயாரிப்பாளர்லையோ பார்த்துருக்கீங்களா? நிறையா. என்னை ரொம்ப அழகாக வந்து மோல்டு பண்ணார் ஒரு இயக்குனர். நான் போய் நடித்து காமிச்சேன். நடித்து காமிக்கும்போது சொன்னார், நல்லா இருக்குது தம்பி, பட் இது இல்லை நடிப்பு அப்படின்னு சொல்லி. நம்ம லக்ஷ்மி அம்மா நடிச்சிருப்பாங்க ஒரு படம், அந்த படத்தோட இயக்குனர் அவர். அவங்க எனக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் போய் களஞ்சியம் சாரோட ஆஃபீஸ்லாம் டெய்லியெல்லாம் போயிருக்கேன். அப்போல்லாம் அப்போ அதெல்லாம் கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் நேரடியாகவே போய் வாய்ப்புகள் கேட்டிருக்கோம். அப்படியெல்லாம் கிடைக்கல. ஆனால் அது என்ன தெளிவு கொடுத்துச்சு அப்படின்னா, நம்ம ரெடியாகல. ஒரு ஹியூமன் சும்மா ஃபுல் பாடியில் போய் நின்று கேட்கறது இல்லை. அதை பற்றின நுணுக்கங்கள் தெரியாமல் போய் நம்ம கேட்குறதுல ஒன்றும் மீனிங் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது. இப்போ லேர்னிங் ப்ராசஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஆக்டிங் கற்றுக்கிறது, எடிட் போய் வருது, நண்பர்கிட்ட போய் டெய்லி எடிட் ஷூட்டில் போய் உட்காருறது, டிஸ்கஷனில் நிறையா கதை விவாதங்களில் நிறையா கலந்துக்கிறது. அப்படி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிது. நிறைய இயக்குனர்கள் பார்த்தோம், பட் அதெல்லாம் யூஸ் ஆகலை. ஒரு கட்டத்தில் பேப்பரில் ஒரு சின்ன பிட்டு வந்திருந்தது. அந்த பிட்டில் வந்து நடிகர்கள் தேவை, பிரபல தொலைக்காட்சின்னு இருந்தது. நான் இப்போ சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆமாம், நடித்தா ஹீரோ தான், சினிமா தான். அப்படிங்கிற சமயத்தில் ஒரு நண்பர் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. சாலிகிராமத்தில் இப்போ விஜயகாந்த் சார் மச்சான் வீட்டுக்கு பின்னாடி உள்ளே போயிட்டு சதான்னு ஒரு பேர் போய் கதையெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு என்ன வயசு 23, 24, கல்லூரி மாணவர் சப்ஜெக்ட்னாங்க. நல்ல வேலை பணம் கேட்கல. நான் நிறைய இடங்களில் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தேன். நிறைய கொடுத்துருந்தேன். அப்போது பணம்லாம் கேட்கல. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு பரணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 4 பாட்டு கேட்குறியா ஒன்று போட்டாங்க, தூளி தூளியா அந்த பாட்டு. அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டும் வந்துச்சு. சாங்லாம் எக்ஸ்ட்ரானரி சாங் அப்படின்னும். அந்த மியூசிக் டைரக்டர் தான் பிற்காலத்தில் இந்த படமாக வந்தது. அதெல்லாம் அந்த நான் சொன்ன படத்துக்காக போட்ட மியூசிக். பட் அந்த படம் நடக்கலை. அந்த ஒரு படம் எனக்கு வாய்ப்பு. அப்புறம் தொடரும்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று, ஆழ்வார்பேட்டையில் பூஜை. நெப்போலியன் சார் ஹீரோ, நான் அவரோட தம்பின்னு சொல்லி ஒரு பூஜை ஒன்று போட்டோம். அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் விஸ்வகர்மான்னு சொல்லி ஒன்று பூஜை போட்டோம். அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் 2 படங்கள் டிஸ்கஷன் போய் உட்காந்தோம் போரூரில். அதுவும் பூஜை வரைக்கும் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. நிறைய ட்ராப்ஸ் இருந்தது நம்ம நடிக்க வர்றதுக்கு முன்னாடி. எனக்கு முதல்ல இந்த சின்ன துண்டு சீட்டு பார்த்துட்டு நான் வந்து மகாலிங்கபுரத்தில் போகிறேன். அங்கே 1000 பேர் நிற்கிறான். அப்புறம் உள்ளே போய் திருச்செல்வம் சார் தான் செலெக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் மெட்டிவலிக்கு அப்புறம் திருமுருகன் சார் வந்தார். அவர் வந்து ஒரு செலெக்ஷன் மாதிரி வச்சார். அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான். பட் அங்கேயும் என்ன ஹெல்ப் ஆச்சுன்னா, ஒருத்தவங்க கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல், என்னால் அவங்க ஒரு கதை திரைக்கதையெல்லாம் அவங்க கொடுக்கல. இப்படி ஒரு மேட்டர்னாங்க, நானே ஒரு வசனத்தாங்கனே வேகமாக எழுதி அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி நான் உடனே நடிச்சுக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க சொன்னது என்ன, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிளாங்காக இருக்குது, ஒரு மாதிரி கூலாக இருக்கான் இவன்ட்டு அந்த ஓவர் ஆக்டிங்கு அதெல்லாம் இல்லை, ரொம்ப நேச்சுரல் கையாக இருக்கான், ரொம்ப இயல்பாக இருக்கான்னு சார் சொன்னது எனக்கு மைண்டில் இருக்குது. அப்போ ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னேன், இனிமேல் இவன் தான் போஸ் அப்படின்னாரு. அது என் பேரா மாதிரி என் வாழ்க்கையா மாறும் எனக்கு. அது சொல்லும்போது நைட் 12 மணி கரெக்டாக ஷார்ப் 12 o'clock. அவர் இனிமேல் இவன் தான் போஸுங்கிறாரு. டைன்னு அடிச்சது மறக்கவே மாட்டேன் நான் அந்த இன்சிடெண்ட்டை. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு தாய்மாமா இருக்கார், அவருக்கு 5 பெண் குழந்தைங்க, நீங்கள் வந்து அவருடைய சொந்த தங்கச்சி பையன், உங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, அவர் தான் வளர்க்குறாரு. நீங்கள் வந்து சரோன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை லவ் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் உங்களை லவ் பண்ணலாமாம்மா, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் அழணும், ப்ளஸ் அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கணும்னு சொன்னாங்க. சொல்லும்பொழுது அதுக்கு நானே ஒரு டயலாக் எழுதினேன். எழுதிட்டு என்னை மன்னிச்சிட்டு சரோ
அப்படின்னு சொல்லி ஒரு இல்லை நானே எழுதினேன் மல்லிகைப்பூ ஏதோ அல்வான்னு ஏதோ ஒன்று எழுதி நடித்து காமிச்சு கிளாஸ் பண்ணாங்க எல்லாருமே. அப்போது திரு முத்துச்செல்வம், விக்ரமாதித்தன் எல்லாருமே இருந்தாங்க, ரைட்டர்ஸ், பாஸ்கர் சத்தி சார் ரைட்டர் எல்லாமே இருந்தாங்க. எப்படி எல்லாமே கை தட்டினாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய டிஸ்கஷனே இல்லை, டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டு அருமை. நேராக ஷூட்டிங் போயிட்டு. எப்படி இருந்தது மெட்ரிவலில் நடித்தது? மறக்கவே முடியாது சார். சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஆட்டோ டிரைவர் வேறு. ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு 500 சம்பளம். அந்த 500 வச்சு சத்தியமாக குடும்பம் நடத்த முடியாது. ப்ளஸ் வீட்டுக்கு வேறு பணம் அனுப்பணும். நான் அவ்வளோ ரிச் இல்லை. அப்போ டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருப்பார். நான் வேகமாக 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வேகமாக 10 மணிக்குள்ளே ஆட்டோ ஓட்டி ஒரு 300 ரூபா சம்பாரிச்சு 150 ரூபா வாடகை கொடுக்கணும் ஆட்டோவுக்கு. கொடுத்துட்டு அந்த 150 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு என் ஃப்ரெண்டு ரவின்னு இப்போ ஹோட்டல் வச்சுருக்கான். அவன் ஒரு டிவிஎஸ் சாம்பு வச்சுருப்பான். அவன் கொண்டாந்து என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவான். அவன் இங்கே போய் இறங்கிடுவோம். இறங்கினா ஷூட்டிங் நடக்கும். வாங்க பார்த்துட்டே இருப்போம். என்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பார். முதலாக இன்றைக்கி கரகம்பாக்கம் பெரிய சிட்டியாக இருக்குது. அன்றைக்கி ஃபுல் வில்லேஜ் தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு கிணறுக்கு பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மக்கை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வாய்ப்பு பிடிச்சி துப்புவேன். ஃபஸ்ட் ஷாட் வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு என்னடா வசூல் அப்படின்னு. ஸோ அவர் சென்டிமெண்ட்டாக வசூல்னு ஆரம்பிக்கும் லைஃப்பை அப்படின்னு சொன்னார் திருமுருகன் சார். என்னடா வசூல் அப்படின்னா அவன் இன்னும் சொல்லுவான். அவன் கட்டு போகல, இம்மீடியட்டாக அடுத்த டைலாகு உடனே என் கேரக்டர் அவன் என்னடா பேச்சு அப்படியே அடித்து செவில் அடித்து பணத்தை வேண்டதில்ல, பொழைக்க தெரியாதவ எங்கடா இருக்காம அப்படின்னு இப்படி இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். பட் ஒரே டேக்கில் ஓகே. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. திருமுருகன் சார் என்னையா இப்படி பண்ணுற, என்னையா அப்படின்னு எல்லாரும் அவர் நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த சீன் டக்குன்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போ பயங்கர ஹாப்பி திருமுருகன் சார். எல்லாம் பயங்கர ஹாப்பி. நானும் எங்கள் அண்ணனு கட்டிக்கிறேன். அடிச்சானே நம்ம தான் இனிமே நம்ம தான் ஒரே டேக்கு. இன்னும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே சார், செல்ஃபோன் கிடையாது. எங்கள் அம்மா என்னப்பா அம்மா ஒரே டேக்கு தான் பிச்சுட்டேன்ல சூப்பர்ப்பா அப்படின்ட்டு அங்கிட்டு லேண்டுக்கிட்டு இருந்தால் பார்த்து வை அப்படி வாங்கிக்கலாம். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் வாங்கலை. அந்த ரேஞ்சுக்கு பில்டப்பு எல்லாம் கொடுத்து ஓஹோன்னு போயிட்டுருக்கு சார். இதுக்கு நடுவில் நம்ம பேச்சுலர் ரூமில் இருக்கும்போது டேய் நீ எல்லாம் நடிகனாக வந்தேன்னு வச்சுக்கேன்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்கள் நம்ம கூட. அவன் ஒரு கதை சொல்கிறான் சார். அவன் பயங்கர சிவபக்தன். தூங்கிக்கிட்டு இருந்தேன், எழுப்புனான். என்னடா சார் 2 மணி சார், மச்சான் ஊருக்கு போயிடுறா. ஏன்டா? நான் பயங்கர சிவபக்தன். சிவன் என் கனவுல வந்து சொன்னார், நீ வந்து கடைசியாக எங்கெங்கன்னு காதல் பறந்த மாதிரி சுற்றுற மாதிரி உனக்கு சினிமாலாம் கிடைக்காது போயிருங்கிற ரேஞ்சுக்கு என்ன மேனிப்புலேட் பண்ணுறான். நான் என்ன பண்ணேன், 2 நாள் கழித்து 3 மணிக்கு எழுப்புனேன் அவனை. தம்பி நடா அவன் சிவனு இப்போ தான் முருகன் கனவுல வந்தார், பெரிய நடிகனாக வேணார். அப்பனுக்கு மகனுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது போல, அவங்களுக்குள்ளே ஒத்து போல போல இருக்குது அப்படின்னு பிடிச்ச அவனை கலாய்ச்சி விட்டேன். இப்போ இவன்லாம் என்ன நினைப்பான், நம்ம வளரும்போது ஐயோ அப்படின்னு இருக்கும்ல, இதுக்கு தகுந்த மாதிரி ஷூட்டிங் போடணுன்னு எதிர்த்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் ஏழ்மை அது இதுன்னு ஆட்டோவில் சவாரி பார்த்தவன் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளாக நான் லவ் பண்ணணும் சார். ஆப்போசிட்டில் நிற்க வச்சிட்டாரு, கொண்டு வந்து பார்த்தா தேவதை மாதிரி இருக்குது. அது நான் ஆப்போசிட்டில் கையெல்லாம் உதறுது. ஏற்கனவே சிங்கிள் டேக்கு ஊரெல்லாம் நிலமெல்லாம் பார்க்க சொல்லியாச்சு வாங்குறதுக்கு. இந்த லேடியை பார்த்தோன்னே டயலாக்கும் வரல ஒன்றும் வரல சார். இப்படியே இருக்கேன் சார். அவர் என்ன எப்படி பார்த்துட்டு சார் அவங்கள பார்த்தா டயலாக் வரும். நடிப்பில் அவ்வளோ பார்த்தா வரல இவ்வளோ பார்த்தா எப்படி அனுப்பி கேட்குறேன் சார். காலையில் ஆரம்பிச்சிது சார், ஈவினிங் 4 வரைக்கும் ஒரு ஷார்ட் போக முடியல சார். ஒரு டைலாக் வரல சார் வாயில். ஒரு கடத்துக்கு மேலே நீ இல்லைன்னு தூக்கிட்டார் சார். நீ கிளம்புன்ட்டாரு, வேற ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்துக்கலான்ட்டாங்க. அவங்க சைட்லேயும் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் வேறு ஆள் பாருங்கன்ட்டாங்க. வெளியே போய் உட்காந்து அழுதுட்டுருக்கேன் சார். இப்போ கட் பண்ணால் எனக்கு ஞாபகம் வருது, அங்கே லேண்டு பாரு வாங்கிடலாம், இங்கே பொண்ணு பாரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் போச்சு எல்லாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 4:30 இருக்கும் சார். நேராக போனேன், என்ன நினச்சேன்னு தெரியல சார். நடிக்கிறேன் சார். நான் நடித்தேன் முன்னாடிலாம் கட்டாக போனேன். இப்போ சிங்கிள் ஷாட்டுன்ட்டார். ஐயோ ஏற்கனவே 2 டைலாக் வரல, சிங்கிள் ஷாட் 7 நிமிஷம் ஒரே ஷாட்டில் நடித்தேன் சார். ஒரே ஷாட், டயலாக்கே பார்க்கல சார். சொல்லுங்கண்ணே. அப்போ என்ன வந்ததுண்ணா சார் வாழ்க்கையில் அப்போ டக்குன்னு தோணுச்சு, ஏன் கிணத்துல குதிச்சலாமெல்லாம் தோணுச்சு. அதுக்கெல்லாம் பெரிய தைரியம் வேணும், அதுக்கு நடிச்சுட்டு போயிடலாம்டா அப்படின்னுட்டு வந்து சிங்கிள் டேக் சார் அது. அப்புறம் அவர் சொன்னார் திருமுருகன், உன்னை பயமுறுத்த தாயா, நீ 2 நாள் நடிக்கலனாலும் நீ தாயா, உன்ன மாதிரி ஒரு நடிகை எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி திருமுருகன் சார் ஒரு லைக் அ ஃபாதர் சார். ஃபுல்லாக நம்ம கூடவே இருந்து என்னை அழகாக டிசைன் பண்ணி நடிக்க வச்சார். அந்த கதாநாயகி உங்களை ஆறுதல் படுத்தலையா? அவங்கள மாற்றிட்டோம் சார். அவர் திருமுருகன் சார் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் அவங்க எல்லாரையும் மாற்றிட்டாங்க சார். மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் காயத்ரி மேம் எல்லாம் வந்தாங்க. வந்தோடனே அது அந்த கலரே மாறிடுச்சு சார். அது வேறு கலரில் இருந்துச்சு சார் மெட்டி ஒலி. அப்படியா? இவங்கெல்லாம் வந்தோடனே பியூட்டிஃபுல் கலருக்கு வந்துச்சு, ரொம்ப அழகாயிடுச்சு சார் அது மெட்டி ஒலி. மெட்டி ஒலி ஒரு நடிகராக உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துச்சு சார்? நான் நடிகனானே அதுதான் சார் சொல்லி கொடுத்துச்சு. இல்லைன்னா நம்ம ஆக்டரானே நமக்கு தெரிஞ்சிருக்காது சார். வெளியிலேருந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வரும் சார். அந்த வந்து ஃபஸ்ட்டு டே நடித்தோடனே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒருத்தர் சொன்னார்,
உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஆக்டிங் நாட் லைக் அ ஹார்ஸ், இட்ஸ் லைக் அ ரைடர். நீ ரைடராக இருக்கணும், ஹார்ஸ் மாதிரி ஓடுற. சார் நான் என்ன சார் பண்ணுறேன்னா உன்ட்டு ஒரு படபடப்பு இருக்குது, இப்போ நான் என்ன சார் பண்ணணும்னா நிதானமாக, அது வசனம் அல்ல, அது வாழ்க்கையை நீ நினச்சிக்க. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம் சார். அப்புறம் வாய் ஓப்பன் பண்ணி ஊன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இல்லை, நடிப்புங்கிறது எப்படி இருக்கணும்னா அப்புறம் அல்பாச்சினோ இந்த மாதிரி சில நடிகர்களை வந்து முன்னுதாரணமாக காட்டுறாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இப்படி மாடிஃபை பண்ணிக்கிட்டே வந்தேன் சார். கிட்டத்தட்ட நான் மெட்டியூலி முடிகிற வரைக்கும் என் வேலை என்ன மாடிஃபை பண்ணிக்கிறது. நான் நடித்தேன்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிடே ஐ லேர்ன். ஒவ்வொரு ஷாட்டுமே நான் கற்றுப்பேன், ஏதாவது ஒன்று கற்றுட்டே இருப்பேன். ஒன்று கேமரா முன்னாடி இல்லாட்டி கேமரா பின்னாடி. ஸோ ஸ்டில் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னமும் என் லேர்னிங் ப்ராசஸ் தான். பட் அதுக்கப்புறம் என்னால் தைரியமாக போய் எங்கே போனாலும் போஸ், அப்போ ஃபிலிம் தானே சார், பரதேச சார் படம் ஈரநிலம்லாம் கிடச்சப்போலாம் எல்லாம் சிங்கிள் டேக்கு. ஏன்னா நம்ம அங்கேருந்து லேர்ன் பண்ணும்போது முதல்ல நான் தூக்குனதே மெமரி பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அ மெமரபிள் திங். இது வந்து மெமரி பண்ணி ரியாக்ட் பண்ணுறது கிடையாது, இந்த மக்கப் பண்ணி பரிச்சை எழுதுறது கிடையாது. இது நீ என்னவாவோ அதுவாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிறது தான் நான் ரொம்ப நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதை மெட்டியூலியாக அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சார் ஸ்டில் ஐ எம் நாட் ஆக்டர் சார். நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும், வி நோ தட். பட் என்னென்னா திருப்தியாக ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்டால், என்ன கேட்டால் திருப்தியாக எதுவும் பண்ணலைன்னு தான் சார் சொல்லுவேன். ஸ்டில் ஐ எம் ட்ரைங். நான் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சீன் நல்லா நடிச்சிடலாம் சார். பட் ஒரு படம் முழுவதுமோ இல்லை வாழ்க்கை முழுவதுமோ நல்லா நடிகனா யாராலையும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து சார். என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. அதான் சார் உண்மை. அந்த சீரியஸில் நடிச்சிட்டு இருந்தபோது திரைப்பட வாய்ப்புகளுக்காக சந்திக்கிறதுலாம் நடந்தது சார். நான் அந்த சமயத்தில் தான் திரு பாரதிராஜா அவர்களை போய் சந்தித்தேன். திரு ரத்னகுமார் அவர்கள் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ என்னப்பா ஷூட்டிங்கே முடிய போது இப்போ கூப்பிட்டு வர அப்படின்னாரு. அந்த சமயத்தில் சீமான் சார் தான் அதில் வில்லனா பண்ணிக்கிட்டு இருந்தார் ஈரநிலம் படத்தில். அதில் நியூடு சீன் ஒன்று இருக்கப்போ சீமான் சார் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ என்னை கூப்பிட்டு திரும்ப ரீஷூட் பண்ணாங்க. ரீஷூட் பண்ணும்போது ஒரு 5 டேஸில் அது எல்லாத்தையுமே ரீஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு 7-8 நாள் நடிச்சிருப்பேன் நான். ஸோ அப்போ ஈரநிலத்தில் அதன் மூலமாக தான் நான் வில்லனானேன். பட் என்னென்னா சினிமாவுடைய முதல் திரைப்படம் என்னுடைய மோதிர கையால் கூட்டு திரு பாரதிராஜா அவர்களோட. அது நடக்கும்போதே நிறைய படங்கள் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு. நம்ம கண்டினியூ பண்ணி இன்றைக்கி நான் 2 படம் டைரக்ட் பண்ணிட்டேன் சார். நான் இன்னும் நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணுவேன். பட் இது வந்து பேஸ் வந்து திரு பாரதிராஜா அவர்கள் அவர் சொல்லிக் கொடுத்தது சார். ஏன்னா அவர்கிட்ட வந்து திட்டமிடல்னு ஒன்று இருக்குல்ல சார். அவர் அடுத்த செகண்டில் திட்டமிடல் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு நாள் நம்ம முன்னாடியே பேப்பரில் எழுதுகிறோம், 4 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நான் ஈரநிலத்தில் பெரும்பான்மையான சீன் அவர் ஆன் ஸ்பாட்டில் உடனே எழுதுனது தான். இது இல்லைடா, இந்த சீனு இப்படி இருக்குது, பட் இது வேண்டாம், இது இப்படி பண்ணுவோம் அப்படிம்பாரு. அவனை இங்கே வர சொல்லு, இது போஸ் இங்கே இது பேசு ரெடி. அதுக்கு கேமரா இங்கே தனபாலனை ரெடி, ஒரு ட்ராலி போட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிப்பால் ஒரு 2 ஹவரில் ஒரு சீன் வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன். ஆனால் அது பேப்பரில் இல்லை. அந்த அட் ப்ரெசென்ட் அதை ஒன்று பண்ணிட முடியும், அசம்பிள் பண்ணிட முடியும்னு அதீத தைரியம் அவர்கிட்ட இருந்தது சார். ஏன்னா எனக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது. அதை எப்படி திட்டுவாருன்னா, ஏப்பா ரெடியா லென்ஸ் மாத்திரம். என்னடா லென்ஸ், சினிமாவில் என்னென்னத்தையோ கற்றுக்கிட்டேன், கேமரா கற்றுக்கல. கேமரா மட்டும் கற்றுருந்தேன்னா 10 நாளில் படம் எடுத்துருப்பேன்டா அப்படின்னு திட்டுவார். யூ நோ தட். கேமரா கற்றுக்காம விட்டது என்னுடைய முட்டாள்தனம். எவ்வளோ நேரம் பண்ணினா மாப்பிள்ளை வேறு இல்லை தனபாலனை நல்லா கிழிச்சிருவார். பட் நாங்கள் வந்து நிறைய விஷயம், நான் பொதுவாகவே கேமரா முன்னாடி நடித்தாலும் கேமரா பின்னாடி தான் நிறைய நேரங்கள் இருப்போம். ஏன்னா நமக்கு டைரக்ஷன் ஆசை இருக்கிறதுனால. ஸோ பாரதிராஜா சார் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் நான் டைரக்ட் பண்ணும்போது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, அந்த டெக்னீஷியன் சொல்லுவாங்க, உனக்கிட்ட நிறைய பாரதிராஜா சார் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்ததாக சொன்னீங்க. எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பெல்லாம்? அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பேப்பரில் பாரதிராஜா சார் படத்தில் போஸ் வெங்கட் வில்லனா நடிக்கிறான்னு சொல்கிறப்பே படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சேம் டைம் சீரியலில் என்ன ப்ராப்ளம்னா, சீரியல் பண்ணும்போது சினிமா பண்ணக்கூடாது, வேறு சீரியல்ஸ் பண்ணக்கூடாது அக்ரிமெண்ட்லாம் இருந்தது. பட் ஐ பிரேக் த அக்ரிமெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சடன் டைமில் சீரியலும் முடிஞ்சிருது. சீரியல் முடித்தோடனே கரெக்டாக அந்த 1 இயரில் நமக்கு சிவாஜி வந்துடுது. சிவாஜி, தலைநகரம், அப்புறம் கரெக்டான பாதை அமைஞ்சிருச்சு சார். பியூட்டிஃபுல்லாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு தளம் ஒன்று அமைஞ்சிருச்சு. பட் அதுக்கான முதல் படி இப்போ வந்து நமக்கு மெட்டியூலி. பட் சினிமாவில் நடிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது வந்து பாரதிராஜா சார் படம். பட் இவனை இனிமேல் ஃபுல் ஃபிலிம் யூஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கையை கொடுத்தது சிவாஜி. அதுக்கப்புறம் இவன் ஒரு ஆக்டர் ஆகிட்டான், இவனை நம்பி சம்பளம் கொடுத்து ஒரு நடிக்க வைக்கலான்னு ப்ரூவ் பண்ணது தலைநகரத்துக்கு அப்புறம் தான் சார். நான் சிவாஜி நல்ல சம்பளம், அது பெரிய பேனர் படம் இல்லை சார். தென்மொழி அக்கா தான் டைலாக்கு. நாங்கள் போய் நிற்கிறோம், ஃபஸ்ட் டே போய் நிற்கிறோம். ஃபஸ்ட் டே வந்து எனக்கும் அண்ணன் ஜெயராஜ் அண்ணனுக்கும் ட்ரெயின் போட்டாங்க, சாரோட பிரதருக்கும். நல்ல ஏசி சார், நைட்லாம் தூங்கலை சார். முகம்லாம் வெளுத்துருச்சு அப்படியே. காலில் போய் இறங்குறேன், நல்ல வெள்ளையர்னு வேறு இருக்கேன். பாட் யார் இவனா, ஏன்டா சிவா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது, கருப்பாக வேணும்டா, அப்படி வேணும் இப்படி வேணும் அனுப்பிச்சுட்றா அப்படின்ட்டார் சார்.
உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை தந்த படம் சிவாஜி. எப்படி அந்த வாய்ப்பு அமைந்தது? ரஜினி சாரோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க சார் அந்த டைமில். ஆ இவர் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார், இவர் நடிக்க மாட்டார்னு எப்படியாச்சும் இதில் போய் ஃப்ரெஷ்ஷாக காலையில் வரோம், வந்தோடனே பூசுவாங்க, என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னாரு. சார் இப்போ ஒரு படம் பார்த்தேன், காய்ச்சா சம்திங் ஏதோ ஒரு படம் பார்த்தேன் சார். என்னன்னு சார், செம்ம படம் சார், மோகன்லால் பின்னிட்டார் சார். என்ன கதை அப்படின்னாரு. சார் ஒரு 55-60 வயசில் ஒரு வயசான கிழவன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே அப்படியே கேட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலை சார், அப்படியே விட்டுட்டாரு. கட் பண்ணால் சுமன் சார் வந்து, நீ அறிவு இருக்கா அவங்களுக்கு? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.